வசதியில்லாதவர்களுக்கு சிறுநீரக சிகிச்சையில் முன்னிற்கும் மெடிக்கேர் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை நன்கொடை திரட்டும் நோக்கில் நேற்றிரவு 2ஆம் ஆண்டாக காலா விருந்தை நடத்தியது. மெடிக்கேர் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் புரவலரான நெகிரி செமிலான் மாநில சமஸ்தானாதிபதி துவாங்கு மூரிஸ் துவாங்கு முனாவேர் இந்த காலா விருந்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அரச குடும்பத்தினர், சுகாதார அமைச்சர் டத்துசி டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் உள்ளிட்டோரும் அதில் கலந்து கொண்டனர். பிரமுகர்களும் தொழிலதிபர்களும் நன்கொடையாளர்களும் பங்கேற்ற இந்நிகழ்வில் ரொக்கம் மற்றும் இதர நன்கொடை வடிவில் 6 லட்சம் ரிங்கெட் திரண்டது. அது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த அறக்கட்டளையின் தலைவர் துங்கு டத்து யாக்கூப் கைரா, மலேசியாவில் வளர்ந்து வரும் சிறுநீரக நோய் நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கும் நாடு தழுவிய இதய சுகாதார முயற்சிகளை விரிவுபடுத்தும் பணிகளுக்கும் இந்நிதி பெரிதும் உதவும் என நம்பிக்கை தெரிவித்தார். குறிப்பாக டயாலிசிஸ் மையங்களில் சிறுநீரக பராமரிப்பை மேம்படுத்தவும், இதய நோயறிதல் மையத்தில் நோயறிதல் திறன்களை வலுப்படுத்தவும் மற்றும் பின்தங்கிய சமூகங்களுக்கு சேவை செய்யும் 2 கிளினிக் அமால் பர்ச்சுமா கிளினிக்குகளில் இலவச சுகாதார பரிசோதனையை அதிகரிக்கவும் இந்நிதி உதவும். இவ்வேளையில் சிறப்பு டயாலிசிஸ் தாதியர்கள் சான்றிதழ் திட்டத்தையும் அவர் முன்மொழிந்தார். டயாலிசிஸ் சிகிச்சைக்கு தேவையான துல்லியமான திறன்களுடன் தாதியர்களை உருவாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட 2 மாத பயிற்சி திட்டம் இதுவாகும் என்றார் அவர். 1994ஆம் ஆண்டில் இருந்து இதுவரை 32,000 சிறுநீரக நோயாளிகளுக்கு இந்த மெடிக் சேரிட்டபிள் அறக்கட்டளை கை கொடுத்துள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.